நலன்களை எல்லாம் மத்தியிலே ஆளுகின்ற மோடியின் காலிலே அடகு வைத்துவிட்டு இன்றைக்கு தங்கள் மடியிலே கனமுள்ள காரணத்தினால் இங்கே மயந்து கொண்டு இங்கே அவர்கள் மோடியிடம் கைகட்டி வாய்ப்பற்றி மண்டிவிட்டு ஓவலால் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு பழனிசாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 9 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகின்ற மோடியின் கைவண்ணத்தால் இன்று ஆட்சி பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மோடி அல்ல, அவரது நாடையே வந்து தடுத்தாலும் முடியாது. காரணம் தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு நமது சட்டமன்ற 18 தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. இந்த தேர்தலை தள்ளி போடலாம் என்று எத்தனையோ முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அதை முடியவில்லை. 18 தொகுதிகளிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் இன்றைக்கு பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மக்களையே புறக்கணித்துவிட்டு வானிலை பறந்தவர்கள் இன்றைக்கு தெரு தெருவாக சுற்றி வருகிறார்கள். என்னென்னமோ பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறதாக பழனிசாமி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார். எது மெகா கூட்டணி? தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியுடன் அமைத்திருப்பதுதான் மெகா கூட்டணியா? அல்லது அம்மாவை அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அவருக்கு சட்டமன்றத்தில் படம் திறக்கக்கூடாது என்று சொல்கின்ற ராமதாஸ் அவர்களின் கட்சியோடும் விஜயகாந்த் அவர்களின் கட்சியோடும் அம்மாவுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக கூட்டணி வைத்திருக்கிறார்களே, அதுதான் மெகா கூட்டணி என்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸின் பையன் சின்னையா ராமதாஸ் இது நாணங்கட்ட கூட்டணி என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். இந்த துரோக கூட்டணி பழனிசாமிக்கு மெகா கூட்டணி. அவர்களிடம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவரிடம் இந்த டெண்டர் எடுப்பவர்கள் தான் இன்றைக்கு பழனிசாமிக்கு பின்னால் இருப்பதால் அவர்கள் பயந்து கொண்டு மக்களை சந்திக்க பயந்து கொண்டு கூட்டணிகளை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வீதி வீதியாக வருகிறார்கள். சுற்றி 1000 போலீஸை வைத்துக் கொண்டு காவல்துறை பாதுகாப்பில் வருகிறார்கள். நம்மை போல மக்களோடு மக்களால் அவர்களால் வர முடியவில்லை. காரணம், மக்கள் அவர்களை வழிமறித்து ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்ல விட மாட்டார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். அவர்கள் நாம் தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி இன்றைக்கு தேர்தலில் நிற்கிறோம். ஆனால் அவர்கள் பணப்பெட்டிகளை மாத்திரம் நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது கல்லா பெட்டிகளுக்கும் நமது கிட்பேக் என்கின்ற பரிசு பெட்டிக்கும் இடையிலே நடக்கின்ற தேர்தல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி, பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி, பைல்வான் கூட்டணி என்பார்கள். அது தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாற்றிய கூட்டணி. இன்றைக்கு அதில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எத்தனை கருத்து மோதல்கள். ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இங்கு கோவையில் போட்டியிடுகிற கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கேரளாவிலே ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்துகிறார்கள். இப்படி முரண்பாடான கூட்டணி அது. கேட்டால் தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்கிறார்கள். தமிழ்நாட்டு நலனை கடந்த 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்த போது இவர்கள் மறந்துவிட்டார்கள். அதற்கு முன்பு பிஜேபி ஆட்சியிலே, கூட்டணி ஆட்சியிலே இருந்த பொழுதும் திமுக மறந்துவிட்டது. இன்றைக்கு திடீரென்று விடுத்துக் கொண்டது போல தமிழ்நாட்டின் நலனுக்காக கூட்டணி வைத்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக மக்களின்
நலனுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்றெல்லாம் கதைவிட்டு செல்கிறார்கள். இந்த கூட்டணிகளை எல்லாம் முறியடித்து அம்மாவின் வழியிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். தமிழகத்தை மீட்டெடுக்கவும் மோடியின் தவறான பொருளாதார கொள்கையினால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள தொழில்கள், குறிப்பாக நமது கோவை மண்டலத்திலே உள்ள அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இன்றைக்கு வியாபாரம் தமிழகத்திலே அழிந்து போகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை, மக்களாட்சியை, மக்கள் விரும்புகிற ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த மோடியையும் பழனிசாமி கம்பெனியையும் வீட்டுக்கு அனுப்பினால்தான் நடக்கும். அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் அம்மாவின் தொண்டர்களாக இன்றைக்கு அம்மா அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழகம் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைக்கு அவர் வழியிலே தமிழக நலனுக்காக போராடி வருகிறோம். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்திலே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் உங்களது பிரதிநிதிகளாக இந்தியாவின் பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கெட்டுப்போய் கிடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அருகிலே இருக்கிற துடியூரில ஒரு பச்சிலம் குழந்தையை அவர்கள் கொண்டு விட்டார்கள். அது குற்றவாளிகள் யார் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கின்றது. அதுபோல பொள்ளாச்சியிலே நாம் கேள்விப்படுகிற அளவிற்கு பெண்களின் பாதுகாப்பிற்கு எல்லாம் இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டுப்போய் கிடைக்கிறது. காரணம், முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமிக்கு பாதுகாப்புக்கு போய் காவல்துறை சோர்ந்து போய்விட்டார்கள். அவர் தன்னை அம்மா அவர்கள் அமர்ந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதால் தன்னை அம்மாவாகவே நினைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறார். மக்களை சந்திக்க பயந்து கொண்டு ஹெலிகாப்டரில் சென்ற இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மக்களை சந்திக்க செல்கிறேன் என்று மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார். இவர்களெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி அமைந்திட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அப்பாதுரை அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கோயம்புத்தூர் தொகுதியில இன்றைக்கு நம்ம எழுத்து போராடுவார்கள், தேர்தல் இருப்பவர்கள் யார் என்று எண்ணிப்பார்கள். ஒரு பக்கம் மதவாதத்தை மக்களிடம் தூண்டி நம்மிடையே ஜாதி மதத்தை தூண்டி பிரிவினை உருவாக்க நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு நலன்களை புறக்கணித்து கூட்டணியிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தி கேரளாவுக்கு ஒரு கொள்கை, மேற்கு வங்காளத்தில் ஒரு கொள்கை, தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை என்று இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டு நலனுக்காக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பெரியார் அணையின் பிரச்சனையை கேரளாவிலே சொல்லி தீர்க்க முடியாதவர்கள் இங்கே வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகின்ற உங்கள் நலனுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மனதிலே கொண்டு அருமை பெரியவர் என் அப்பாதுரை அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.